நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட நேரமும் இல்லை, பணமும் இல்லை, சரியான வாய்ப்பும் கூட இன்னும் அமையலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த மூணும் இல்லாமல் கூட நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் மனுஷங்க ரெண்டே வகைதாங்க. ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறவங்க. இன்னொன்று தனக்கு வரப்போகும் துன்பத்தை நினச்சி பயத்தை நினச்சே தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் தவற விடுறவங்க. இதில் நீங்கள் எந்த வகை? இந்த கதையின் ஹீரோ முருகனுக்கும் அத்தனை பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஆனால் அவன் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து எப்படி வாழ்க்கையை வென்றான் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு இந்த கதையில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சுதா. முருகா, ஒரு டீ போடு, சக்கரை இல்லாம என்றார் ஆசிரியர். ஓ, வாத்தியார் ஐயாவா? ஒரு செகண்ட்ல போட்டு விடுறேன். ஆமாம் வாத்தியார் ஐயா, நீங்கள் ஒரு வாரமாக எங்கே போனீங்க? இந்த கடை பக்கமே ஆளை காணோம் என்றான் முருகன். ஒன்றும் இல்லை முருகா, இந்த சீசன் மாறி போச்சுல்ல, மழை எங்களையுமா தூரிட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஜுரம் பிடிச்சிருச்சு. ஒரு வாரமாக ஒரே ஜுரம், வீட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் தேவையில்லை, மெதுவாக இந்த பக்கம் நடந்து வந்திருக்கேன். ஆமாம், நீ ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருந்த மளிகை கடை போட போகிறேன் அப்படின்னு, என்னாச்சு? கடை பாத்தியா? அட்வான்ஸ் கொடுத்தாச்சா என்றார் ஆசிரியர். என்னத்தை சொல்கிறது வாத்தியார் ஐயா, மனசு பூரா ஆசை நிறைஞ்சு கிடக்கு, கையில் கொஞ்சம் காசும் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வந்து பின்னுக்கு இழுத்துட்டு இருக்க என்றான் முருகன். என்ன பயம் முருகா? இப்போ நீ ஒரு டீ கடையை போட்ட, அது நல்லா வளர்ந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு மளிகை கடை போடணும்னு ஆசைப்படுற. இதுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு? அதுவும் நல்லா தான் போவோம். நல்ல விஷயத்த யாராவது தள்ளி போடுவாங்களா? நாளும் பொழுதுமுல்ல போய்கிட்டே இருக்கு என்றார் ஆசிரியர். ஆமாம் வாத்தியார் ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு நல்லா புரியுது. எப்படியோ கடனை உடனே வாங்கி அந்த கடையை ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, அது ஓடலைன்னா என்ன பண்ணுறது? போட்ட பணம் பூரா போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஊர் என்ன சொல்லும்? பாத்தியா அந்த பேராசை பிடிச்சவனை, அவனுக்கு டீ கடை பத்தாதுன்னு மளிகை கடையை போட்டான், இப்போ ஒன்றுக்கும் வழி இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கு எதுக்கு இந்த பேராசை அப்படின்னுலாம் அந்த ஊர் என்ன பார்த்து கேள்வி கேட்கும். அதுவும் இல்லாமல் இந்த வயசில் போய் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு என் மனசில் 1008 கேள்வி ஓடிட்டே இருக்குது. இதை நினச்சி ராத்திரி பூரா எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது என்றான் முருகன். முருகா, நீ இப்போ எதுக்கு பயப்படுற? நான் ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டா? இப்போ உனக்கு அந்த கடையை திறந்து நஷ்டம் வந்தா அதிகபட்சமாக என்ன நடக்கும்? உன் கையில் இருக்க காசு கொஞ்சம் குறையும். திரும்பவும் இந்த டீ கடை தான் உனக்கு மிஞ்சும், அப்படித்தானே? அதுதானே உன் பயம் என்றார் ஆசிரியர். ஆமாம் வாத்தியார் ஐயா, இதுதான் மனசுக்குள்ளே கிடந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கு. ஒரு வருஷமாக சரியாக தூக்கம் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் அலைஞ்சிட்டு இருக்கேன் இதை நினச்சி என்றான் முருகன். ஆமாம் முருகா, நீ இப்படி ஒரு வருஷமாக பயந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறேக்கு. இதில் என்ன இருக்குது? நீ இன்னும் கடையே ஆரம்பிக்கலை, பணத்தையும் இழக்கலை, பணம் உங்ககிட்ட பத்திரமா தான் இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்சு நஷ்டம் வந்தது மாதிரி நெகட்டிவாக கனவு கண்டா எப்படி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு தான் பாரு, இது முட்டாள்தனமாக தெரியல என்றார் ஆசிரியர். ஆமாம் வாத்தியாரையா, நீங்கள் சொல்கிறது போல் இது முட்டாள்தனம் போல தான் இருக்குது. இன்னும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே நடந்து முடிஞ்சு எல்லாம் போனது மாதிரி நெகட்டிவாக யோசித்து பயப்படுறேன். பிறகு எப்படி அடுத்த அடியை நான் தைரியமாக தூக்கி வைப்பேன் இல்லையா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் தோல்விங்கிற என் நிழலை பார்த்து நானே பயப்படுறேன். இப்போ தான் எனக்கு இது மெல்ல புரியுது என்றான் முருகன். ஆமாம் முருகா, இதுக்கு பேரு தான் பயங்கிற நிழல். இது எப்படி நம்மளை பயமுறுத்துமுன்னா, நீ தைரியமாக ஒரு அடியை தூக்கி முன்ன வச்சோன்னு வச்சிக்க, அது தோல்வி பயங்கிற நிழலை உன் பின்னாடியே நடக்க விடும். இதெல்லாம் கண்டு நீ பயப்படக்கூடாது. ஒரு தோல்வி அடைஞ்சா என்ன, ஒரு அடி விழும், கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் தோல்விங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் அனுபவங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் எழும்பி நிற்கலாம். ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் முயற்சியே செய்யாமல் இருக்காங்க பாரு, அவங்க தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் தவற விடுறாங்க.
இப்போ சொல்லு முருகா, நீ தோல்வி பயத்தில் முயற்சியே பண்ணாமல் உன் கனவை உன் வாழ்க்கையை இழக்க போறியா என்றார் ஆசிரியர். அம்மா வாத்தியாரையா, எனக்கு இப்போதான் மண்டைக்குள்ளே வெளிச்சமே வருது. நான் இத்தனை நாளும் தோல்வி பயங்கிற நிழலை பார்த்து என் கனவை அப்படியே விட்டுறலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இனி நான் விட மாட்டேன். என்கிட்ட திறமை இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, முடியுங்கிற நம்பிக்கையும் முயற்சியும் சேர்த்து எடுத்துக்கிட்டா கட்டாயம் முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாமல் இத்தனை நாளும் தோல்வி பயங்கிற நிழலுக்குள்ளேயே சிக்கியிருந்திருக்கிறேன என்றான் முருகன் நம்பிக்கையுடன். ரொம்ப ரொம்ப கரெக்ட் முருகா. இந்த உலகம் உன்னை ஏமாற்றலாம், அடுத்தவங்க உன்னை ஏமாற்றலாம், ஆனால் உன்னை நீயே உன் மனசை ஏமாற்றலாமா? நீ தைரியமாக அந்த புது மளிகை கடையை திறக்கிற வேலையாக பாரு. அப்படியே நஷ்டம் வந்தால் அதை எப்படி சமாளிக்கலாங்கிற திட்டத்தையும் கூடவே போடு. நஷ்டத்தை சமாளிக்க இந்த டீ கடை உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்பு. இப்போ பாரு, உனக்கு அப்படியே நஷ்டம் வந்தால் அதை பார்த்து உனக்கு பயம் வருதா? பயம் வரவே வராது. ஏன்னா அதை சமாளிக்கக்கூடிய வழி இப்போ உன்கிட்ட இருக்க என்றார் ஆசிரியர். ஆமாம் வாத்தியாரையா, இந்த தோல்வி பயங்கிற நிழல் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி என் வாழ்க்கையெல்லாம் இத்தனை நாளாக சிறப்பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அது எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த நல்ல விஷயத்த இனிமேலாம் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே போய் அந்த புது கடைக்கு அட்வான்ஸு கொடுத்துட்றேன். நஷ்டம்லாம் வராது. அப்படியே நஷ்டம் வந்தால் அதை சமாளிக்கிற வழி தான் என்கிட்ட இருக்க. அதனால் இதை செய்யாமல் விடுறது தான் பெரிய நஷ்டமே என்றான் முருகன் உற்சாகத்தோடு. ரொம்ப சரி முருகா, உழைக்கிறவன் தோற்கவே மாட்டான். முயற்சி செய்யாதவன் தான் வாழ்நாள் முழுக்க தோல்வி பயத்திலேயே தோத்துக்கிட்டே இருப்பான் என்றார் ஆசிரியர். ஆமா நட்புக்களே, நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்படி தோல்வி பயங்கிற நிழல் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம ஆசையை, நம்ம கனவை, நம்ம வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக திருடிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கிறத முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவால் உங்களுக்கு ஏற்படும் அந்த அதிகபட்ச நஷ்டத்தையும் நீங்கள் முடிவு செய்து அதையும் எழுதுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாங்கிற ஒரு திட்டத்தையும் போட்டு அதையும் எழுதுங்க. அப்படி திட்டம் போட்டு சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சிட்டுனா அந்த விஷயத்தை தள்ளி போடாமல் உடனே செய்ய இறங்குங்க. தோல்வி பயங்கிற பய நிழல் உங்களை விட்டு மறைஞ்சே போயிடும். உங்கள் கனவை நோக்கி தைரியமாக ஒரு அடி முன்ன தூக்கி வைங்க. அந்த பய நிழலை பார்த்து இனிமேல் பயப்படவே படாதீங்க. தைரியமாக எதிர்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி செய்யாத வரைக்கும் தான் அந்த பய நிழல் உங்களை ஆட்டி படைக்கும். இந்த சிந்தனை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்துச்சுன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதுக்கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.